நண்பர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். இன்றைய பதிவில் ஜெர்சியில் ஒரு கன்று மாடு, அதுவும் கிடாரி கன்று மாடு. மாடு நல்ல தெளிவாக இருக்குது. மாட்டு கண்ணுக்கு ரெண்டுக்கு சொல்லி தப்பு கிடையாது. ரொம்ப ரொம்ப கம்மி பட்ஜெட்டில் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க. இந்த மாடு கன்று எந்த ஊர்லேருந்து விற்பனைக்கு வந்திருக்குது, இந்த மாட்டோட கறவை திறன் எவ்வளோ, விலை நீலவரம் எல்லாமே தெளிவாக பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரலையுமே பாருங்கள். இரண்டாம் மீத்து மாடு பல் வந்து கடைப்பல் முளைப்புன்னு சொல்லியிருக்காங்க. கன்று போட்டு 5 நாட்கள் ஆகுது. கன்று ஈன்று 5 நாட்கள் ஆகுது. பெண்கன்று, அதாவது கிடாரி கன்று ஈன்ற மாடு அப்படின்னு தான் நம்மளோட விற்பனையாக தெரிஞ்சுக்க. அப்படி மடிக்கூச்சம்லாம் எதுவும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. கறவைக்கு கால் அணைக்க தேவை கிடையாது. ஆண் பெண் யார் வேணால் ஹேண்டில் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. நல்ல உடலமைப்பில் இருக்கக்கூடிய மாடு தான். காம்போலம் நல்ல காம்போலம். கறவை திறனை பொறுத்தவரை ஒரு 12-13 லிட்டர் கறவை சொல்லி கொடுக்கலாம். எங்கேருந்து விற்பனைக்கு வந்திருக்குது அப்படின்னா சேலத்துலேருந்து விற்பனைக்கு வந்திருக்குது. சேலத்தில் இருந்தால் ஆல் ஓவர் தமிழ்நாடு டிரான்ஸ்போர்ட் வசதி அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம். தண்ணி தீனிக்கில் எந்த ஒரு குறைச்சல் இல்லை அப்படின்னு தான் நம்மளோட விற்பனையாக தெரிஞ்சுக்க. அப்படி ஒரு 1000-5000 அட்வான்ஸ் போட்டால் கூட மாட்டை கொண்டு வந்து வீட்டில் இறக்கி விட்டு பேமெண்ட் வாங்கிக்கலாம். அந்தளவுக்கு நல்ல தரமான பொருள் அப்படின்னு தான் நம்மளோட விற்பனை தெரிஞ்சுக்க. அப்படி 100% ஃபேட்டர்னஸ் எதிர்பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப கம்மி பட்ஜெட்டுங்க. ஒரு நடுத்தர ஃபேமிலி வாங்கி பயனடையலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஒரு நடுத்தர ஃபேமிலி வாங்கி பயனடையலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அதனால் தாராளமாக அவரோட காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணி ஏன் காண்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, ஒருவேளை நாங்கள் கொடுக்கக்கூடிய தகவல் உங்களுக்கு போதுமானதுனா கூட இண்டிவிஜுவலாக வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு ஃபுல் டீட்டெயில் தனித்தனியாக கொடுத்துடலாம். அதனால் காண்டாக்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க.